அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய இவ்வுலக ராஜ்யத்தில் ஆட்களை சேர்த்து கொள்ளுகிற விதத்தை இதில் எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு பேசி இருக்குது? சகல வித மீன்களையும் பிடிக்கிற வலைகளை பற்றி பேசியிருக்கு. ஆமென். அப்போ ஒரு ராஜ்யத்தில், ஒரு சபையில், ஒரு 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 தேவனுடைய கூடாரங்களில், இனி தேவனுடைய சுவிசேஷ இடத்துல, இல்லை சங்கங்களில், தேவனுக்கு பிரியமாக நடத்துகிற இல்லை பிரியமில்லாத நடத்துகிற சங்கங்களில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவியா அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சகல வித மீன்களையும் பிடிச்சிட்டு வந்தால், நீங்கள் இப்போ போட்டில் எல்லாம் இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் அப்பப்போ போட்டு காட்டுவோம். மீனவன் பார்த்துருக்கா? போட்டுச்சிட்டு எல்லா மீனையும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. பாம்பு மீன், ஆமை மீன், என்ன ஸ்டார் மீன், எலக்ட்ரிக் ஸ்டாக் மீன், இப்படிப்பட்ட மீனெல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க, தூர எறிஞ்சிருவாங்க. அவங்க உலகத்தில் எப்படியும் வாழுங்க, எப்படியும் போங்க, எப்படியும் செய்யுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு மீனை எரிஞ்சிருவாங்க, வெளியில் எறிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கு. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பிடிச்சிட்டு வரும்ப வலையில் நல்ல மீன் யாது கெட்ட மீன் யாதுன்னு தெரியாது. நல்ல மீன் யாது கெட்ட மீன் யாதுன்னு தெரியாது. விளமீன்னு சொல்லினா விளமீனில் 5 ஐட்டம் இருக்கு. 5 ஐட்டம். ஒரு வாலில் ஒரு சின்ன கலர் மாறினாலே அந்த விளமீன் என்ன செய்யுது, இன்னொரு வெரைட்டியில் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. விளமீனில் 5 ஐட்டம் இருக்குது. சிவப்பு கலர் இருக்குது, இந்த விளமீன் சாதா விளமீன் இருக்குது, வாலில் கலர் மாறினது இருக்குது, அடிவயர் வெள்ளை கலர் கூட இருந்தால் இன்னொரு சைஸு, இப்படி 5 வெரைட்டி இருக்குதான். ஆமென், விளமீனில் மட்டும். ஆமென். பின்னையா மனுஷனில் 5 வெரைட்டி இருக்காது? அப்போ கடலில் வலையில் வாரி கொண்டு வந்த மீனை கூடாரத்தில் தட்டி அதை நல்லதை புறக்கி எடுப்பாங்களாம். நல்லதை, ஆமென், நல்லதை என்ன செய்வாங்களாம், பொறுக்கி எடுப்பாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். கடலில் சொல்லல, அவங்களுக்கு எரியவங்களுக்கு எங்க மனசு தானதோ அங்க எறிவாங்க. ஆமென். கடலுக்கு உள்ளே இருந்தால், பக்கத்தில் இருந்தால் கடலில் ஏறுவாங்க. இழுத்து கரையில் கொண்டு வந்த பிறகு கடலுக்குள்ளே போய் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. என்னது? ஆகாத மீன். என்ன மீன்? ஆகாத மீன். அப்போ தேவனுடைய ராபோஜன பந்தியில் கை போடுவதற்கு ஆகாத மீன் லாயக்கு இல்லாதது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது என்ன வலை? கடலில் உள்ள சகல மீன்களையும் வாரி கொண்டு கரையில் வருகிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைஞ்சதும் கடலில் கரையில் தட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்கும் இல்லையா, விலைக்கு கொடுக்குற இடமோ ஏதோ ஒன்று இருக்கும், அதில் கொண்டு தட்டுவாங்க. இல்லை போட்டில் போட்டில் கூடாரம் இருக்கும், அதில் தட்டுவாங்க. அதில் நல்லதை கூடையில் சேர்ப்பாங்க. ஐயமாத்ததை என்ன செய்வாங்க? தூர எறிவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 47 வாசித்தோம். எரிந்து போடுவார்கள். 49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படி உலகத்தின் முடிவில் நடக்கும். ஆமென். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சிந்தித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இந்த திருச்சபையை யாரை நம்பி கர்த்தர் தந்தார்? பாஸ்டர் நம்பி, உங்கள் ஊழியக்காரனை நம்பி தந்திருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த அறிவிப்பை நாளை அறிவிக்கும் போது எத்தனை பேர் முறுமுறுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். முறுமுறுக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. எனக்கு தண்டனை பெற்றுக்கொள்வதற்கு இது கர்த்தருடைய உத்தரவு, ஊழியக்காரனுடைய விருப்பம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபையை தந்திருக்குன்னா அதில் ஒரு ஒழுங்கை வைக்கிறதுன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு வைக்கிற ஒழுங்கு இல்லையா? இல்லையா? சுயநீதியில் வச்சா விளங்குமா? விளங்காது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வச்சுக்கிற ஒழுங்க மாற்றுக்கு நீ யாரு? பாருங்க, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஆமென். அப்போ இந்த கடலில் மீனை பிடிச்சிட்டு வந்து கொண்டு குமிச்சு தட்டிட்டு மீனை தெரிஞ்சு நல்லதை என்ன செய்வாங்க? கூடையில் போடுவாங்க. வேண்டான்னு உள்ளதை என்ன செய்வாங்க? வேண்டான்னு உள்ளதை என்ன செய்வாங்க? தூர எறிவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூர போட்டுருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதே போல தான் தேவ தூதர் வந்து இப்படி வலை போட்டு சேர்த்து வைக்கிறது போல சபையில் ஜனங்களை சேர்த்து வைத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் பொல்லாதவர்களை அவரே தூதர்களை என்ன செய்வாங்களாம்? மாற்றி போடுவார்களாம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேர்ன வேத பாரகன் பேசும்போது அவன் என்ன செய்யணும்? பழையதில் இருந்தும் புதியதில் இருந்தும் ஒளிவு மறை இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய அந்த அந்த வேத பாரகனாக இருக்கணும். ஆமென். இதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆமென். ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய சபையில், சுவிசேஷ கூடாரங்களில், தேவனுடைய வசன சங்கங்களில் எந்த இடத்துல இருக்கிறவர்களும் எல்லாரும் உண்மையான பிள்ளைகள் அல்ல. ஆமென். 11-12 வாசித்துட்டு 24 வாசி பார்ப்போம். எழும்பி வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. 47வது வசனத்தை ஒரு வாசி. 14, 13, 47. அன்றியும் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ வாசி பார்ப்போம். 24வது அதிகாரம் 11, 12, 24. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி. பாருங்க எப்படி நல்ல தீர்க்கதரிசிக மத்தியில் கள்ள தீர்க்கதரிசியும் இருப்பான். அதுதான் இந்த கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாட்டு பேசியிருக்கு. நல்ல மீன்களும் இருக்கும், அதன் இடையிடையே என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய கள்ள மீனும் இருக்கும், இடையிடையே தான் என்ன இருக்குது? நல்ல மீன் இருக்கு. புறைக்கு வெளியில் போட வேண்டிய மீன் நிறைய இருக்கு. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள வைத்திருக்கிற மீன் ஒரு சில மீனாக இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்யுமா? அன்பு இருக்காது. ஆமென். அன்பு என்ன செய்யாது? இருக்காது. அன்பு தனிச்சு போயிடும். யார்கிட்ட? இந்த வலையில் அகப்படுகிற மீனில், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிற மீன், இதுகள்கிட்ட அன்பு தனிச்சு போவோம். உண்மையாக ஆண்டவரை ஆராதிச்சு, உண்மையாக ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவரை பார்க்க வருகிறோம் என்று இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு ஒருபோதும் குறைந்து போகாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி 24வது வசனத்தை வாசி. ஏன் என்று கேட்டால், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் நம்மளையும் வஞ்சிக்கும் விதமாக தக்கதாக செய்வார்கள். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். 49வது வசனம் வாசி பார்ப்போம். 13:49. இப்படியே முடிவிலே நடக்கும். நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார்கள். ஆமென். உண்மையிலேயே நீதிமான்கள் மத்தியில் இருந்து துன்மார்க்கரை கர்த்தர் பிரிக்கிற விதம் தான் இந்த விதம். இந்த பரலோக ராஜ்யம் விலைக்கு ஒப்பாயிருக்குது பேசுறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்து பிரித்து எடுக்கிற, துன்மார்க்கனை பிரித்து எடுக்கிற விதம் தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த வலையை பற்றி பேசியது. ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசி. 30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களை அறுத்து போடுங்கன்னு சொல்லுவார். ஆமென். அது வரைக்கும், அறுப்பு காலம் வருகிறது வரைக்கும் அந்த களையை எஜமான் என்ன செய்ய மாட்டானா? கண்டுகளவே மாட்டான். ஆமென். களையை என்ன செய்ய மாட்டானா? கண்டுகளவே மாட்டான். அப்போ ஒரு 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 கூட்டத்தில் இந்த வலையில் பிடிச்சு கொண்டு வருகிறது போல, நல்லதும் கெட்டதும் இருக்கிறது போல, ஒரு வயலில் களையும் பயிரும் இருக்கிறது போல, ஒரு சபையில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள். அந்த கெட்டவர்களை கர்த்தருடைய அறுப்பு காலத்தில் அகற்றி போடாதபடிக்கு இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அறுவடை காலத்தில் கர்த்தர் அதை மாற்றி போடாமல் இருக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். அப்போ அதாவது கோதுமை மணிகளுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஒரு சேதமும் வராது. அது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக கோதுமை மணி செத்து போகிறது போல, ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் ஒருவன் இரத்த சாட்சிய செத்தால் பல பல லட்சம் ஆத்துமாக்கள் உருவாகிறது போல, அந்த ஒரு காரியத்துக்கு தான், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் தான் நமக்கு உபத்திரவம் உண்டாகுமே தவிர, ஆண்டவருடைய நாமம் இல்லாமல் ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. சாத்தானும் சரிதான், மனுஷனும் சரிதான், அதிகாரங்களும் சரிதான், பணமும் சரிதான், எதுவும் தலையில் உள்ள ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாதான்? அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே 41, 42, 43 வாசிங்க. மனுஷகுமாரன் அனுப்புவார், சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான். ஆமென். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீதிமான்களை பாருங்க, பதர்களை, அதாவது துன்மார்க்கன், அதாவது ஆண்டவர் பிரியமில்லாதவர்களை அகற்றுவாராம், நீதிமான்களை கூட்டி சேர்ப்பாராம். நீதிமான்களை கூட்டி சேர்ப்பார். அதனால நம்ம சபையில் உள்ளவங்க மட்டும்தான் நீதிமான்னு நினைச்சிடக்கூடாது. உங்க பாஸ்டர் மட்டும்தான் நீதிமான்னு நினைச்சிடக்கூடாது. சபையிலும் தேவன் நீதிமானாய் கருதுகிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தேசத்திலும்
கர்த்தராகிய தேவன் நீதிமானாக கருதுகிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதிமான்களை கர்த்தர் எப்படி அக்கிரமக்காரர்களை அவங்கள விட்டு அகற்றத, அதை கோதுமை மணிக்குள்ள களையை முதல்ல அகற்றுகிறது போல, மீனை பிடிச்சிட்டு கெட்டதை அகற்றுறது போல ஃபர்ஸ்ட்ல என்ன செய்வார்களாம்? நீதிமான்களுடைய கூட்டத்தில் இருக்கிற அக்கிரமக்காரர்களை அகற்றுவார்களாம், அடுத்த நீதிமான்களை கூட்டி சேர்ப்பார்களாம். வாசிங்க மத்தேயு 24 29 31 வரை. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது வருஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் கண்டு புலம்புவார்கள். எக்கால சத்தத்தோடு அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்.